இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம் சொல்லுங்க. இதில் ஒரு சைன் பண்ணுங்க மேடம். கொடுங்க. சர்க்குணம் வந்துட்டாரா? இன்னும் வரல மேடம். இன்னும் வரலையா? சரி போங்க. ஓகே மேடம். ஹலோ, சொல்லு சர்க்குணம். நான் சொன்ன மாதிரி ரகுராம் வீட்டுக்கு போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி சொல்லிட்டியா? மேடம், என்ன குரல் ஒரு மாதிரி இருக்கு? என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மேடம். என்னது? என்னையா சொல்ற? பழைய கேஸ் எல்லாம் தோண்டி எடுத்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மேடம். அரசியல்வாதியோட இடத்துக்கு போர்ஜரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி பிளாட் போட்டு வித்துட்டீங்களா? அத பத்தி தான் என்கிட்ட கேட்டாங்க. தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு சேர்த்துதான் என்ன புடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க மேடம். எந்த ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க? ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போகல. 4-5 கைதிகளோட ஒரு குடோன்ல அடைச்சு வச்சிருக்காங்க மேடம். இன்னும் 4 நாள்ல அந்த ரகுராம் இடத்தை நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். போலீஸ்ட்டு போய் இப்ப மாட்டினா எப்படி? ஏதாவது சொல்லி வெளியே வர வழிய பாரு. உண்மையை சொல்லலன்னு அடி பின்னிட்டாங்க மேடம். அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட என் பேரை சொன்னியா? உங்க பேரை சொன்னதும் தான் ரொம்ப அடிச்சாங்க மேடம். யாரையா அந்த இன்ஸ்பெக்டர்? போன கொடு. ஹலோ, யாரு? நான் வசுந்தரா தேவி பேசுறேன். விஆர் ரியல் எஸ்டேட் ஓனர். சொல்லுங்க. அவரு என்னோட ஆளுதான். எதுக்காக அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? லேண்ட் டாக்குமெண்ட் ஃபோர்ஜரியில ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம். இவரு உங்களோட பினாமியாமே. இவரு வாக்குமூலம் கொடுத்தா அடுத்து உங்ககிட்ட தான் வருவோம். உங்க பேர் என்ன? எந்த ஸ்டேஷன் நீங்க? ஹலோ, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? இந்த ஆள் மேல எஃப்ஐஆர் போடணும். போனை வைங்க. நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட மோதனா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு அரசியல்வாதியோட இடத்த ஃபோர்ஜரி பண்ணி டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்கீங்க. தைரியம் இருந்தா நேர்ல வாங்க. என் தைரியத்தை சோதிக்கிறியா? இப்பவே வரேன். சர்க்குணத்தை எங்க வச்சிருக்க? ரேஸ் கோர்ஸ் பக்கத்துல இருக்கிற குடோன்ல தான் வச்சிருக்கோம். தைரியம் இருந்தா உடனே வாங்க. உடனே வரேன்.